கடுமையான பாதைக்கு மத்தியில் இவ்வளோ தூரம் அப்படியே வந்துட்டோம். டூ வீலரில் உனக்கு இதுக்கு மேலே டூ வீலரில் போக முடியாது, அதனால் நடந்து போனேன். நடந்து போயிட்டுருக்குறான். அதாவது வந்துட்டு இது வந்து வீரப்பூர் பொன்னிவள நாடு கடுகளத்திலிருந்து கங்கா தீர்த்தம் எடுக்க போகிற இடம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டரு மிகவும் ரொம்பவுமே மோசமான பாதையில் வந்துட்டு இப்போ இங்கே வந்து இதுக்கு மேலே இருசக்கர வாகனமே கூட போகாது, மலை ஏறி தான் போகணும். அதனால் இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம் அந்த கங்கா தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு. ரொம்ப கடுமையான பாதை. அம்மா தம்பி பணம் பறக்குது பாரு. கட்டிய கையில் எடுத்து பேப்பர் தான் சோப்பில் எடுத்து வை பணத்தெல்லாம் பாரு. ஏமாந்தா தட்டே வறந்துக்க மாட்டேங்குது. என்ன சாமி இது? மாயவரா? ஓ, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்களா? சரி. உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேருங்க? நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறது இல்லையா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நீங்கள் அதுபோக ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே வந்து பூஜை பண்ணுறீங்க. சரி, சந்தோஷம். கோயிலுக்கு போயிட்டு வரேன். தெளிவாக சொல்லு. அந்த அம்புக்கிற இடம் வந்து அங்கே இருந்தால் மாயவர் ஒளிஞ்சிருந்து அம்பு விட்ட இடம். ஓ, மாயவர் வந்து ஒளிஞ்சிருந்து அம்புட்ட இடம். இப்போ அந்த அம்பு தெரியுது. இந்த இடத்துல இருந்து தான் மாயவர் வந்து அம்பு விட்டு அங்கே தீர்த்தத்தை வர வச்சார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற இந்த கோயிலை பூஜை பண்ணுறவங்க சொல்கிறாங்க. சின்ன பசங்க 2 பேர் உண்மையிலுமே பரவாயில்ல. இந்த வயசுலேயும் கடுமையாக மலை ஏறி வந்து இங்கே கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப கஷ்டமான வழி. ஆத்தா போயிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து போங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்க அதை வந்துக்கிறீங்க? கோயம்புத்தூருங்களா? ஆமாங்க, பக்கம் தானே நீங்கள்? அப்போ சரி.
அந்த குழந்தை குடும்பம் பட்டி பெருமனை வாழ்ப்பான சாமி அடிக்காதீங்க. சாமி எடுக்கணும். மூலவர் சாமி எப்பவுமே எடுக்கக்கூடாதுங்க. நீங்க நல்லா இருந்ததா நாங்க நல்லா இருக்கணும். ஆமாண்ணா. தெரியாது நம்ம சொல்லுவோம். சாமி தாய பெரியக்கா தங்காயோட வாசல்ல பேர் தட்டு போறாரு. அவர் குடும்பம் பட்டி பெருமனை வாழ்ப்பான பகவான் எல்லைக்கா முழுமணி மிளகாத்து விசாம அவங்க குடும்பம் பாலாருக்கு மறக்கணும் பெரியக்கா மகாமணி தங்காயே மகாமணிக்கு ஏதோ உங்க கையில உண்டான காணிக்கலாம் வேண்டி போடுங்க. பட்சி இருந்தது. அந்த குழந்தை குடும்பம் பட்டி பெருமனை வாழ்ப்பான பகவான் எல்லைக்கா முழுமணி மிளகாத்து விசாம கண்டிச்சு சாக ஓமனப்ப ஏதாவது வாசல் கட்டப்பட்டு அவர் குடும்பம் பாலாருக்கு காணிக்கலாம் வேண்டி போடுங்க. போயிட்டு ஊருக்கு போயிட்டியா? வந்தாச்சு வந்தாச்சு. கேளுங்களா? நான் வாங்கல, நீங்க உங்களுக்கு வாங்கிட்டீங்கல்ல. எவ்வளோங்க அது ஒன்று? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. அது அவங்கவுங்க வாங்கணும்க்கா. இதை பிடிங்க ஒரு நிமிஷம். அந்த செல்லு கொடுங்க. அப்புறம் தீர்த்தா அப்புறம் இப்போ பாட்டில் வாங்கினா இங்கேயே தீர்த்தமே விற்கிறாங்களா? ஓ இப்படியே கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம அங்கே அங்கே சும்மா சாமி கும்பிட்டு தான் போகிறதா? ஆ ஆ நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? திருப்பூர்னா எந்த இடத்துலங்கண்ணா? ஓ வெள்ளக்கோயில். சரி சரி. நாங்கள் கோயம்புத்தூர் நீலம்பூர். இருக்கிறதாங்க எல்லாம் இன்னும் விலைவாசி ஏறிடுச்சு இல்லை? அந்த மாதிரி அவிலும் சம்பாதிக்க வேணாமா? ஏதோ வருஷத்தில் ஒரு நடை 2 நடை. ஒரு நடைங்களா? இந்த மாசு வரைக்கும் ஓ ஒரு நாள் 2 நடை நோம்பு சாட்டி எனக்கு மாசிட்டேன். சரி சரி. ஆடு இருந்து கேட்டுங்க. ஓ இதுலேருந்து நீ நிற்காம வந்துட்டே இருப்பாங்க. போட்டு முடியா வந்துட்டு ஆசிரியர் எல்லாம் கல் போட்ட கல் கூட எந்த போட்டுங்க சார். அக்கா வாங்கிட்டியக்கா எனக்குமே? அம்மா பெரியக்கா தங்காயோட வாசல்ல தேர்த்து எடுத்துட்டு போது அந்த குழந்தை குடும்பம் வட்டி பெருமனை வாழ்ப்பான பகவான் எல்லைக்கா மல்லுமணி மிளகாத்து விசாம அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பெரியக்கா மகாமணி தங்காயே பெரியக்கா தங்காயோட வாசல்ல குழந்தை தேர்த்து எடுத்துட்டு போது அந்த குழந்தை குடும்பம் வட்டி பெருமனை வாழ்ப்பான பகவான் எல்லைக்கா மல்லுமணி மிளகாத்து நடசன்
என்ன கதையை நான் வாங்கிட்டேன். ஆமாம் அப்பா இல்லை டெம்போவில் வந்தீங்களா பாப்பா? கஷ்டம் தான். நாங்கள் பைக்கில் வந்தோம் அது வரைக்கும் தான் வர முடிஞ்சது. ஆமாண்ணா ஏன்னா ஏன்னா இந்த அளவுக்காவது இருக்குதுங்களே வந்து சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு மழையில். அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் யாரும் வரமாட்டாங்கண்ணா. கஷ்டமாக இருந்தால் தான் ஆனால் அங்கே என்னமோ இருக்குதாட்டாக்குது அதான் எல்லாம் போகிறாங்கன்ட்டு வருவாங்க. ஒருத்தர் வராமல் நான் மட்டும் தனியாக வரணும்னா வருவாங்களா? பயந்துட்டு வர மாட்டோம். ஒன்றுமே கொண்டு போகக்கூடாதுங்கிறீங்க, இப்போ தீர்த்தம் வாங்கிட்டு போகிறீங்க. காசு போட்டிங்களா? அதான் எங்கள் அக்கா யூடியூப் சேனல் என்ன சேனல்? லாஸ்ட் மினிட் தமிழ். அப்போ தீர்த்தம் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக கூட்டம் மாறி மாறி வந்துட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி ரோட்டில் கிட்டத்தட்ட இன்னும் 3-4 கிலோமீட்டர் போனால் தான் தார் ரோட்டையே எட்ட முடியும். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2 வீலரில் 5 கிலோமீட்டர் வேகத்துக்கு குறைவாக வந்தால் தான் இங்கே வரவே முடியும். அதுக்கு மேலே வந்தோம்னா கீழே தான் விழுக்கோடனே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.